ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மினி விளாக் பார்க்கலாமா? தீக்ஷி பார்த்திங்கன்னா 1 வீக்காகவே வந்து கேம் சென்டருக்கு போகணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ போன வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து செகண்ட் ஷிஃப்டாக இருந்ததுனால எங்கேயுமே வெளியே போக முடியல. ஸோ சாட்டர்டேவும் பார்த்திங்கன்னா அவருக்கு மத்தியானம் ஷிஃப்ட்டு தான். இருந்தாலும் சரி குழந்தை கேட்டுகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு சாட்டர்டே மட்டும் பார்த்திங்கன்னா மார்னிங் வேலைக்கு போயிட்டு ஈவினிங்லாம் வந்துட்டார். அதுக்கப்புறம் ஈவினிங் மேலே கிளம்பி அவளை கூட்டிகிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு வரத்துக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா கேம் சென்டர்னால் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் விளையாடுறதுக்கு. எனக்கு சும்மா உட்காந்து பார்க்குறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் பெருசாக வரமாட்டேன். அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் கடைக்கு போக வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படியே கிளம்பி இந்த கேம் சென்டருக்குள்ளே வந்திங்கன்னா பார்த்திங்கன்னா தீக்ஷி வந்து ஒரே கேமில் விளையாட மாட்டாள். எல்லா கேம்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாள். இந்த கேம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேருமே வந்து சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். நான் ஒரு டீமு, அவங்க அப்பாவும் பொண்ணும் ஒரு டீமாக வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் இங்கே சப்போஸ் வந்தேன்னா இந்த கேம் தான் விளையாடுவேன். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கே. அதனால் இதை விளையாடி முடித்தோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து இதில் விளையாடினோம். இந்த கேம் சென்டருக்கு ஃபஸ்ட்டு டைம் கூட்டிகிட்டு வரும்போது இதில் உட்கார வச்சாலே அழ ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா அது ஆடிட்டே இருக்குன்னு. இப்போது அது முடிக்கிற வரைக்குமே விளையாடிட்டே இருந்தால் கூப்பிட்டா கூட எழுந்திரிச்சு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் தான் வந்திருந்தோம். எதுக்காகனா வீட்டில் கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து காலி ஆயிடுச்சு. அதனால் ரெகுலராக வந்து நான் இங்கே தான் வந்து வாங்குறது. சரி காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி வாங்கிறதுக்காக வந்தேன். 3 பொருள் தான் வாங்கியிருந்தோம். 1500 ஆகிடுச்சு. அதுவே என்னென்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷாம்பூ, அதுக்கப்புறம் தீக்ஷிக்கு வந்து நலங்கு மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். ஷாம்பு பார்த்திங்கன்னா நான் டூர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் காலி ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் டூர் போகும்போதெல்லாம் வேறு ஷாம்பு தான் கொண்டு போயிருந்தேன். சரி ஷாம்பு மாற்றி போட்டு ஹேர் ஃபால் ஆகிடுமேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகுது. தேங்க்யூ.